டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் பொதுத்தமிழ் பகுதியில் இலக்கணம் என்ற அலகில் சேர்த்து எழுதுக என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே சில வகுப்புகளில் பிரித்து எழுதுக என்பதை பார்த்திருந்தோம். அதில் உங்களுடைய பள்ளி புத்தகத்தில் இல்லாத முக்கியமான சில பிரித்து எழுதுக என்பதை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பார்த்து பயன்பெறுங்கள். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக சேர்த்து எழுதுக என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது அடுத்த ஆண்டு வர உள்ள, அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2026, அதாவது பொதுத்தமிழ் நண்பர்களே. பொதுத்தமிழ் இது தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இரண்டுக்குமே சேர்ந்து வகுப்பு தான் நடைபெறுகிறது. இதில் அலகு 1 இலக்கணம் என்ற தலைப்பில் பிரித்து எழுதுக என்பதை பற்றி பார்த்திருந்தோம் நண்பர்களே. இப்போது சேர்த்து எழுதுக என்பதை பற்றி பார்க்கலாம். பிரித்து எழுதுக தலைப்பு நிறைவடைந்து விட்டது. அதற்கடுத்து சேர்த்து எழுதுக என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றி பார்க்கலாம். முதலில் ஆ கூட்டல் களத்து என்பதை சேர்த்து எழுதுக என்று கேட்டால் அக்களத்து என்று மாறும் நண்பர்களே. அக்களத்து என்று மாறும். இது எல்லாவற்றிற்கும் இலக்கணம் இருக்கிறது நண்பர்களே. அதையும் நடத்த வேண்டும் என்றால் பல மாதங்கள் ஆகிவிடும். எனவே அப்படி நடத்தினாலும் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்வது என்பது மிக சிரமமான விஷயம். எக்கச்சக்கமான விதிகள் இருக்கிறது, அதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது என்பது இயலாத காரியம் நண்பர்களே. எனவே நாம் அந்த இலக்கணத்தை பற்றி இப்போது பார்க்க போவதில்லை. வாக்கியமானது எவ்வாறு சேர்த்து எழுதப்படுகிறது என்பதை பற்றி இப்போ பார்த்து வருகிறோம் நண்பர்களே. இதுவே போதும், உங்களுக்கு கவனித்து வருங்கள். அதற்கடுத்து ஆ கூட்டல் உருவம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அவ்வுருவம். அவ்வுருவம் என்று மாறுகிறது. அதற்கடுத்து ஆழம் கூட்டல் கடல் என்பது ஆழ்கடல் என மாறும் நண்பர்களே. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுடைய பள்ளி பாட புத்தகத்தில் இல்லாதது நண்பர்களே. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வானது வெளி புத்தகத்தில் இருந்துதான் கேட்கிறார்கள். அதன் அடிப்படையில் வெளி புத்தகத்தில் இருந்து தொகுக்கப்பட்டது தான் இந்த தகவல்கள் அனைத்தும். பள்ளி புத்தகத்தில் இருப்பதை பற்றி நாம் நடத்துவதில்லை, ஏனென்றால் அதை நீங்கள் தெளிவாக படித்து இருப்பீர்கள். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி அதிலிருந்து கேட்பதில்லை, எனவே அதை நாம் பார்க்க போவதில்லை. வெளி புத்தகத்தில் இருந்துதான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் நடைபெறுகிறது நண்பர்களே. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், பாருங்கள். அதற்கடுத்து முக்கியமானது 2 கூட்டல் திணை. 2 கூட்டல் திணை என்பது இரு திணை என மாறுகிறது நண்பர்களே. 2 கூட்டல் திணை என்பது இரு திணை என மாறுகிறது. அதற்கடுத்து இனிய கூட்டல் சொல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இன்சொல். முக்கியமான கேள்வி நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனிய கூட்டல் சொல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இன்சொல் என்று மாறும். அதற்கடுத்து ஏ கூட்டல் திசை. ஏ கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எத்திசை என்று சேர்த்து வரும் நண்பர்களே.
தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து முக்கியமானது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என் தமிழ் நா. முக்கியமானது நண்பர்களே, ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்பது என் தமிழ் நா என பிரிகிறது. அதற்கடுத்து ஐந்து கூட்டல் பால் என்பது ஐம்பால் என சேர்கிறது. அதாவது 5 கூட்டல் பால் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஐம்பால் என மாறுகிறது. அதற்கடுத்து கண்டு கூட்டல் அரி, அதாவது கண்டு கூட்டல் அரி கண்டு கூட்டல் அரி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கண்டரி என மாறும் நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியமானது கண் கூட்டல் ஓடாது, அதாவது கண் கூட்டல் ஓடாது என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கண் கண்ணோடாது. ஓ ஆனது நோவாக மாறுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து கல் கூட்டல் அதர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கல்லதர் என சேர்கிறது. கேடு கூட்டல் இல்லை கேடி இல்லை என்று மாறுகிறது. அதற்கடுத்து ஏற்கனவே தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது செழுங்கனி தீச்சுவை. அதாவது செழுங்கனி தீஞ்சுவை. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை, அதாவது 4 பிரித்து எழுத வருகிறது நண்பர்களே. இதை சேர்த்து எழுத சொன்னால் செழுங்கனி தீஞ்சுவை என்று வரும். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கடுத்து தமிழ்நாடு கூட்டல் காரி என்பது தமிழ்நாட்டு காரி என மாறும். அதற்கடுத்து தோட்டம் கூட்டல் காரர் தோட்டக்காரர் என்று மாறுகிறது. இப்போது முக்கியமான ஒரு சேர்த்து எழுத பார்க்கலாம் நண்பர்களே. நாள் கூட்டல் மீன் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வித்தியாசமானது நண்பர்களே. நான் மீன், அதாவது இங்கு 2 சுழி எண்ணு தான் வரும் நண்பர்களே. இங்கு 3 சுழி, அதாவது இல்லானது இன்னாக மாறுகிறது, அதுவும் 3 சுழியாக மாறுகிறது நண்பர்களே. தேர்வில் இப்படிதான் கேட்பார்கள். 2 சுழி இன்னும் கொடுப்பார்கள், 3 சுழி இன்னும் கொடுப்பார்கள். அதை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். அதாவது நாள் கூட்டல் மீன் என்பது நான் மீன் என மாறுகிறது. வித்தியாசமானது, இதுதான் கேட்பார்கள். அதற்கடுத்து நெடுமை கூட்டல் இலை என்பது நெட்டிலை நெட்டிலை என மாறுகிறது. அதற்கடுத்து பல் கூட்டல் முகம் என்பது
பன்முகம் என மாறுகிறது நண்பர்களே. பல் கூட்டல் முகம் என்பது பன்முகம் என மாறுகிறது. அதே போல பல் கூட்டல் நூல் பல் கூட்டல் நூல் என்பது பன்னூல். இது முக்கியமானது, கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வித்தியாசமாக வரும் நண்பர்களே. பல் கூட்டல் நூல் என்பது பன்னூல் என மாறுகிறது. அதற்கடுத்து புதுமை கூட்டல் பெயல் என்பது புது பெயல் என மாறுகிறது. அதே போல பூட்டு கூட்டல் கதவு, அதாவது பூட்டும் கதவு என மாறுகிறது. அதற்கடுத்து முக்கியமான ஒன்று பூ கூட்டல் வாய். பூ கூட்டல் வாய் என்பது பூம்பாவாய் என சேரும் நண்பர்களே. பூம்பா வாய் என சேரும். அதாவது பூ கூட்டல் வாய் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பூம்பாவாய் என கிடைக்கும். அதற்கடுத்து பெருமை கூட்டல் வழி என்பது பெருவழி என சேர்ந்து கிடைக்கும். அதற்கடுத்து முக்கியமானது பொன் கூட்டல் கோட்டு. பொன் கூட்டல் கோட்டு என்பது பொற்கோட்டு என மாறும் நண்பர்களே. பொற்கோட்டு. பொன் கூட்டல் கோட்டு என்பது பொற்கோட்டு என்று மாறும். அதே போல முதுமை கூட்டல் ஊர் என்பது மூதூர் என மாறும். அதற்கடுத்து முக்கியமானது வளம் கூட்டல் கீரை என்பது வன்கீரை என மாறும் நண்பர்களே. வன்கீரை என்று மாறும், முக்கியமானது. அதற்கடுத்து வன்மை கூட்டல் உருவம் என்பது வல்லுருவம் என மாறுகிறது. அதுபோக வாய்த்தீயின், அதாவது வாய்த்து கூட்டல் ஈயின் என்பது வாய்த்தீயின் என்று மாறும் நண்பர்களே. வாய்த்தீயின் என்று மாறும். அதாவது வாழ்த்து கூட்டல் ஈயின் என்பது வாழ்த்தீயின் என்று மாறுகிறது. அதற்கடுத்து ஏற்கனவே பார்த்தது போல இந்த ஆ கூட்டல் ஊர், அதாவது ஆ கூட்டல் ஊர் என்பது அவ்வூர் என சேர்கிறது. அறிவு கூட்டல் ஆயுதம் என்பது அறிவாயுதம் என மாறுகிறது. அதற்கடுத்து முக்கியமாக இனிமை கூட்டல் உயிர். இனிமை கூட்டல் உயிர் என்பது இன்னுயிர் என மாறும் நண்பர்களே. அதற்கடுத்து ஓடி ஆடி என்பது, அதாவது ஓடி கூட்டல் ஆடி என்பது ஓடி ஆடி என மாறுகிறது. அதற்கடுத்து முக்கியமானது நண்பர்களே, இது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஔடதம் கூட்டல் ஆம்.
என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஔடத மாம். முக்கியமானது நண்பர்களே, வித்தியாசமாக இருக்கிறது. வருகிற தேர்வுகளில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது டிஆர்பி மற்றும் பிஇஓ தேர்விலும் இது கேட்பார்கள். ஔடதம் கூட்டல் ஆம் என்பது ஔடத மாம். அதற்கடுத்து கதிர் கூட்டல் ஈன என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கதிர் கூட்டல் ஈன என சேர்த்தெழுத கிடைப்பது கதிரீன என மாறும் நண்பர்களே. அதற்கடுத்து கல் கூட்டல் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கல்லலை என்று மாறுகிறது. அதற்கடுத்து கொங்கு கூட்டல் அலர் என்பது கொங்கலர் என மாறுகிறது. தமிழ் கூட்டல் எங்கள் என்பது தமிழெங்கள் என மாறுகிறது. அதற்கடுத்து தாம் கூட்டல் இனி தாம் கூட்டல் இனி என்பது தாமினி என மாறுகிறது. நம்பர்க்கு கூட்டல் அங்கு நம்பர்க்கங்கு நல்ல கூட்டல் செயல், அதாவது நல்ல கூட்டல் செயல் என்பது நற்செயல் என மாறுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து நன்மை கூட்டல் வழி, அதாவது நன்மை கூட்டல் வழி என்பது நல்வழி என மாறுகிறது. அதற்கடுத்து 10 கூட்டல் 2 முக்கியமானது நண்பர்களே, தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 10 கூட்டல் 2 12. 10 கூட்டல் 2 என்பது 12 என சேர்கிறது நண்பர்களே. அதேபோல போல் கூட்டல் உடன்றன போல் உடன்றன, முழவு கூட்டல் அதிர முழவதிர, வரகு கூட்டல் அரிசி வரகரிசி என மாறுகிறது. வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம், வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம், வீரம் கூட்டல் கலை, அதாவது வீரம் கூட்டல் கலை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வீரக்கலை என மாறும் நண்பர்களே. அடுத்து வேட்டை கூட்டல் ஆட வேட்டை ஆட, வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டை ஆடிய என்று சேருகிறது. அதாவது பெரும்பாலும் பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக என்ற தலைப்பானது சுலபமானதுதான் நண்பர்களே. இதில் எல்லோரும் ஓரளவுக்கு சரியாக பதிலளித்து விடுவீர்கள். இருந்தாலும் சிக்கலான சில வகுப்புகளை மட்டும் இப்போது பார்த்தோம். மற்றபடி மற்ற தலைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு தெரிந்ததாகத்தான் இருக்கும். அதாவது பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக பகுதியில் கேட்கக்கூடிய கேள்விகளை பெரும்பாலும் நீங்கள் சரியாக பதிலளித்து விட முடியும் நண்பர்களே. அதில் சிக்கலானதை மட்டும் நாம் இந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே பிரித்தெழுதுக என்பதை பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக சேர்த்தெழுதுக என்பதை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதற்கு அடுத்து வரும் வகுப்பில் சந்தி பிழையை நீக்கி எழுதுக என்ற தலைப்பை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பிழைகளை நீக்கி எழுதுதல் அல்லது சந்தி பிழையை நீக்கி எழுதுதல் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். அது முக்கியமான தலைப்பு. அதிலிருந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த வகுப்பில் அதை பார்க்கலாம் நண்பர்களே. அதுபோக அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பிலிமினரி தேர்வுக்கான பொதுத்தமிழ் வகுப்புகளை பார்த்து வருகிறோம். அதே போல பொது அறிவு பகுதிக்கும் வகுப்புகள் தொடங்குவதற்கு
பார்த்து வருகிறோம் நண்பர்களே. நேரம் கிடைத்தால் அதற்கான வகுப்புகளும் தொடங்க இருக்கிறது. விரைவில் அதற்கான பொது அறிவுக்கான வகுப்புகளும் தொடங்கும். எனவே நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து வாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு கட்டாயம் உபயோகமானதாக இருக்கும். அதுபோக நம்முடைய டெலகிராம் சேனலும் இணைந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு பயனுள்ள நிறைய பிடிஎஃப் ஃபைல்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அடுத்த வகுப்பு நாளை சந்திக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி.